நானே எனக்கு ஒரு வாய்ப்பு. என் வாழ்க்கையில நடந்த மாற்றத்த பத்தி தான் இன்னைக்கு இந்த கதையில சொல்லப் போறேன். இந்த கதை நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்குமே பொருந்தும். சரி, கதைக்குள்ள போலாமா? என் வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல நானே எனக்கு எதிரி மாதிரி இருந்தேன். எதுவுமே சரியா போறதில்ல. நாம தான் தவறு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். சில நேரங்கள்ல சிலருடைய அமைதி கூட நம்மள கஷ்டப்படுத்தும். காரணம் என்னன்னா, நம்ம யாருமே விரும்பலையோ அப்படிங்கிற நினைவுக்கு தோண ஆரம்பிச்சிரும். சில சமயம் பிறருடைய அழைப்பிற்காக நம்மளுடைய தொலைபேசி கூட ஏக்கமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் ஒரு தடவை என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிருந்தேன். அங்கேயும் என் வாழ்க்கையை பற்றின சிந்தனை தான். அங்கே நிறைய குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாமளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கூட இருந்துச்சு. அந்த சமயம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தையோட பந்து என் காலை கீழே வந்து விழுந்துச்சு. அந்த பந்தை நான் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்ததும் அளவில்லாத சந்தோஷம். அதை பார்த்ததும் என்ன அறியாமலே நான் சிரிச்சிட்டேன். அந்த குழந்தை அதை வாங்கிக்கிட்டு, அக்கா நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுச்சு. என்னுடைய கேள்விக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும். முதல்ல நாமளை நம்ம மதிக்கணும். நாம தான் நேசிக்கணும். அப்புறம் தான் மற்றவங்க நம்மளை மதிக்கிறதும் நேசிக்கிறதும். இந்த மாதிரி நம்ம நாளைய வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. தன்னம்பிக்கையோடு வாழணும். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை நமக்கானது. அதை மற்றவங்களுக்காக மாற்றிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்ட மாதிரி என்னைக்கு நீங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த கதை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கதை நிறைய அப்லோட் செய்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்படிக்கு உங்கள் ஆருயிர் தோழி. நன்றி, வணக்கம்.